வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு நம்ம புடலங்காயில் ஒரு எளிமையான பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். புடலங்காய் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு 2 புடலங்காய் நான் எடுத்திருக்கேன். அதை மெல்லிய துண்டங்களாக நறுக்கி எடுத்திருக்கேன். முதல்ல கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிந்த பிறகு கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கலாம். புடலங்காயில் எத்தனையோ வகை செய்யலாம். கூட்டு செய்யலாம், குழம்பு செய்யலாம். இது ஒரு வகை. போக போக மற்ற காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, அது சிவந்த பிறகு வெங்காயம், ஒரு வெங்காயம், சின்னதாக இருக்கிற வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பொரியல். வீட்டில் காரக்குழம்பு, ஒரு குருமா வைக்கிறோன்னா அதுக்கு என்ன இணை அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த நீர்க்காய்கள் தான் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நீர்க்காய்கள் உடலுக்கு நல்லது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடுவோம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். அது சிவந்த பிறகு அந்த புடலங்காயை இதில் நம்ம சேர்த்துப்போம். புடலங்காய் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி பார்த்து நம்ம சேர்த்துப்போம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி, மிளகாய் தனியா கலந்த தூள் அந்த பெரிய தேக்கரண்டியில் அதுவும் ஒரு 1/4 தேக்கரண்டி தான் நான் சேர்க்குறேன். ரொம்ப காரம் வேண்டாம், ஏன்னா இந்த காய்களெல்லாம் சுருங்கிடும். நீர்க்காய்கள் எல்லாம் தண்ணி லேசாக நம்ம தெளிச்சு விடுவோம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் லேசாக தெளித்து விட்டுக்கலாம். நீர்க்காய்கள் எல்லாமே நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவும். எந்த நோய் இருக்கும், உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. எந்த நோய் இருக்கவங்களுமே தைரியமாக இந்த காய்களை நிறைய சாப்பிட்லாம். மூடி போட்டு மூடி வச்சாச்சு. தேங்காய், சோம்பு பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன கல்லில் சோம்பு கொஞ்சமாக அரை தேக்கரண்டி சோம்பு நான் பொடிச்சு எடுத்துக்கிறேன். கடைசியில் நம்ம தூவிடுவோம். தேங்காய் அரை தேக்கரண்டி தேங்காய், அதை தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு திருப்பி எடுத்துக்கிறேன். காய் இன்னும் வேகலை, பார்த்தாவே தெரியுது இல்லையா? இப்போ லேசாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிப்போம். நான் இளந்தீயில் தான் வச்சு செய்கிறேன். ஏன்னா இந்த காயெல்லாம் இளந்தீயில் வச்சு செஞ்சால் தான் நல்லது. நமக்கு சத்துக்களும் வீணாகாது. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம். இளந்தீயில் வச்சு நம்ம மற்ற வேலைகளை நம்ம பார்த்துக்கலாம். காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. அந்த சோம்பு தூளை அதில் நம்ம சேர்த்துப்போம். அடுப்பு அணைச்சாச்சு. தேங்காய் அந்த ஒரு திருப்பி எடுத்திருக்கேன் இல்லையா பொடியை, அந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துப்போம். தயாராகிடுச்சு புடலங்காய் பொரியல். செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.